ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 19வது எபிசோட தான் பார்க்க போறோம். எப்பப்பா சீரியஸை எப்படியெல்லாம் ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கானுங்க பாத்தீங்களா? அப்படி ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிருக்க பழைய எபிசோட் வீடியோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா மேல கார்ல ஒரே பிளேலிஸ்டா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோல என்ட்ரி போட்டீங்கன்னா தான் கருத்து கபாலத்துல இறங்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க. அதோட எல்லா வீடியோ இன்ட்ரோலையும் வழவழா குழகுழான்னு இழுக்கிற மாதிரி இதுல இழுக்காம முக்கியமான பாயிண்ட மட்டும் கேட்ச் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போயிடுவோம். போன எபிசோட்ல நம்ம பார்த்தது கில்லர் தான் உண்மையான கொலகாரன்ற சந்தேகம் முக்கியமான ஆளுங்களுக்கு வந்து போச்சு. அங்க கில்லர் எந்த இடத்துல வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணானோ அந்த ஜெயிலோட ஷவர் ரூமுக்கு போன இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டை இங்க தான் வச்சு அடி வெளுத்திருக்கானுங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸே இல்லாத உடம்ப மேஜிக் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. பாக்ஸை இங்க எடுத்துட்டு வந்திருந்தா மட்டும்தான் இவன் உடம்ப பாக்ஸ்ல வைக்கிறது சாத்தியம். கில்லரோ பாக்ஸ் வேற ஒரு இடத்துல இருந்ததா சொல்றான். அடிச்ச இந்த இடத்துல இருந்து பாக்ஸ் இருக்க இடம் வரைக்கும் பாடியை தூக்கிட்டு போயிட்டு பாக்ஸ்ல வைக்கலாம் சான்ஸே இல்ல. அப்படின்னா பாக்ஸ் வேற இடத்துல இருந்ததா கில்லர் பொய் சொல்லியிருக்கான். ஏன் அவன் பொய் சொல்லணும்? ஒருவேளை அவன் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிருப்பானோ, அதை மறைக்க தான் பொய் சொல்லிருப்பானோ அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருதா? இன்னொரு பக்கம் கில்லரை பார்க்க அவன் வீட்டுக்கு போன ஹீரோயின் இவளும் கில்லரும் ஒரு தடவை சர்ச்சில் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல. அதாவது கில்லர் இன்ஸ்பெக்டரோட அண்ணனை கொல்லும் போது ஹீரோயின் அந்த சர்ச்சுக்கு கத்தியோட வந்து ஆவாஸ் காட்டினா. அப்ப கூட கில்லரோட கையிலேயே கத்தியால கிழிச்சா பாருங்க. அந்த மார்க் கில்லரோட கையில இருக்கிறத பார்த்துட்டு அடங்கப்பாடி அப்பா, இவ்வளோ நாள் நம்ம உருகி உருகி காதலிச்சிட்டு இருந்த இவன் தான் நம்ம பாட்டியை கொலை பண்ண கில்லரா அப்படின்னு இவளுக்குமே ஷாக் ஆச்சு. அந்நேரம் பார்த்து தூங்கிட்டு இருந்த கில்லர் கண்ணை முழிச்சு ஹீரோயினோட கையை பிடிச்சான். இதுக்கு நடுவுல ஓய்சட்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க தான் சின்ன வயசுல இருந்து கில்லரை ஃபாலோ பண்ணி அவங்க நினைக்கிறதெல்லாம் பண்ண வச்சு சைக்கோ பார்த்தாவே மாத்தினாங்க. இன்னமும் அதை நடத்துறது யாரு, அவங்களோட நோக்கம் என்னன்னு தெரியல. இத கில்லர் எப்படி கண்டுபிடிக்கிறான்? சேம் சைடு இவன் தான் கில்லர்ன்றத ஹீரோயினும் இன்ஸ்பெக்டரும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு உறுதிப்படுத்தினாங்க? அதெல்லாம் தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ரணகலமான ட்விஸ்ட் எல்லாம் உள்ள நமக்காக வெயிட்டிங். அதை பார்க்க நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓபன் பண்ணா தோஸ்திக்கு குழந்தை பிறந்த பிளாஷ்பேக்ல இருந்து கதை ஆரம்பமாகுது. குழந்தை பிறந்ததும் எங்க நம்ம குழந்தை வளர்ந்து சைக்கோபேத்தா மாறிட போகுதுன்ற பயத்துல அப்பவே தோஸ்தி குழந்தைய ஜன்னலுக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டு கொல்ல பார்த்திருக்காங்க. அப்ப அங்க வந்து ஒரு பிரெக்னன்டான நர்ஸ் தோஸ்தி கிட்ட இருந்து குழந்தைய புடுங்க கில்லரோட அம்மான்னு பிளாஷ்பேக்ல நம்ம ஒருத்தவங்கள பார்த்தோம்ல, அவங்க தான் இவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கும் சைக்கோபாத் ஜீன் தான் இருக்குன்னு பழைய டாக்டர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி சொல்லிருப்பாரு. ஆனா என் புருஷன் நல்லவரு, எனக்கு பிறக்கிற குழந்தையும் நல்ல பையனா தான் இருக்கும், நான் என் குழந்தையெல்லாம் கலைக்க மாட்டேன்னு முடிவெடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா சின்ன ஒண்ணு ஒரு சில்ற பையனை காட்டினாங்க பாருங்க. அவனோட சொந்த அம்மாவையே ஹாஸ்பிட்டல்ல ஜன்னலுக்கு வெளியே தள்ளி விட்டு கொன்னான். அதை இவங்களும் பார்த்திருக்காங்க. அப்பத்துல இருந்தே ஒரே பயங்க, நம்ம குழந்தையும் பிறந்து சைக்கோபாத்தா மாறிடுமோன்னு. இத கில்லரோட அம்மா தோஸ்தி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போதே அங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா ஜெயில இருக்க ஹெட் ஹண்டரை மீட் பண்ண போன தோஸ்தி. டே எச்ச, நீ என்னைக்கோ விட்டு போன மிச்சம் தாண்டா இப்ப எங்களை சாவடிக்குது. ஆங்கிரிகாப்போட பொண்ணை எங்கடா புதைச்சு கொன்ன சொல்லி தொலடா. அவன் நம்ம பேரப்புள்ளைய பிடிச்சி வச்சு நீ சொன்னா ஆச்சு இல்லனா அந்த குழந்தையோட உயிர் போச்சுன்னு பயமுத்துறான்டா அப்படின்னு தோஸ்தி ஒரு பதில கேட்டதும் அந்த குழந்தை போனா எனக்கு என்ன, இருந்தா எனக்கு என்ன, என்னாலாம் எதுவும் சொல்ல முடியாதுன்னு ஹெட் ஹண்டர் திமிரு காட்டவே, ஆடா பாவி, நல்லா மசாஜ் சென்டர்ல மாப்பு போடுற மாதிரி இருந்துகிட்டு என்னடா இப்படி இவருக்குமே இல்லாம பேசுற, அது நம்ம பேர குழந்தைடா, உனக்கு அது மேல பாசமே இல்லையான்னு தோஸ்தி கேட்டா சீரீஸோட வெறியான ட்விஸ்டே இங்கதாங்க. அப்படியே கதை ஒரு குட்டி பிளாஷ்பேக் மூவ் ஆகுது. கில்லருக்கு தலையில் அடிபட்டதும் எப்படியாவது பிரெயின் சர்ஜரி பண்ணி நீ தான் அவனை காப்பாத்தணும்னு சீஃப் செக்ரட்டரி ஹெட் ஹண்டர் கிட்ட மண்டி போட்டு கெஞ்சினாங்க இல்லையா? அப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஹெட் ஹண்டர் ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்பையில இருந்தே இவன் கையை நமன அரிச்சிருக்குங்க. அப்படி அரிச்சாலே ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு அர்த்தம். கூடவே ஜெயில ஒரு குட்டி எலிய பார்த்தவன் அடுத்து கில்லர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ண ஷவர் ரூமுக்கு போன ஹெட் ஹண்டர் கீழே சிங்குக்கு அடியில ஒரு வாக்மேன் இருக்கிறத பார்க்க அதுல இருக்க சாங்க பிளே பண்ணா. தோஸ்தியோட வயித்துல ஹெட் ஹண்டரோட குழந்தை வளரும் போது இவன் குழந்தைய என்ன பாட்டு கேட்க வைப்பானோ அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்னடா சரியில்லையேன்னு ஜர்க்கானவன் நான் எதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல போய் உன்னை செக் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சீஃப் செக்ரட்டரி பெர்மிஷனோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவன் புது டாக்டர் அட்மிட் பண்ணிருக்க ரூம் கிட்ட போக ஆல்ரெடி ரூமுக்குள்ள இருந்த தோஸ்தி மயக்கமா இருந்த புது டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லி புலம்பிருக்காங்க. ரொம்ப சாரிடா தம்பி, நான் உன்னை ஒரிஜினல் அம்மா கிட்டே விட்டுருந்தா நீ உன் ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்திருப்பல்ல. நான் தான் தேவையில்லாம உன்னை என் கூட வச்சுக்கிட்டு காலம் முழுக்க நீ ஒரு கொலகாரனோட பையன்னு ஏச்சு பேச்சோடியே வாழ வச்சு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். ஏன் உண்மையான பையன் என் கூடவே இருந்தா அவன் அப்பாவோட பிளாஷ்பேக்கை கேட்டு அவன் சைக்கோவா மாறிடுவான்ற பயத்துல தான் அவனை வேற குடும்பத்துக்கு மாத்தியே விட்டேன். ஆனா நான் எது நடக்க கூடாதுன்னு இதெல்லாம் பண்ணணும், கடைசியில அதாண்டா நடந்திருக்கு. ஏன் உண்மையான பையன் கில்லர் சைக்கோவா மாறிட்டான்னு இவங்க அழுது உருகுன்னு உருக
மேட்ரு புரியுதா உங்களுக்கு? ஹெட் ஹண்டர் தோஸ்தி இவங்களுக்கு பிறந்த உண்மையான பையன் கில்லர் தாங்க. இப்படி தோஸ்தி உண்மையை சொல்லி உருகிறத வெளியே இருந்து ஹெட் ஹண்டர் கேட்டான். கில்லர் தான் நம்மளோட உண்மையான பையன்னு அவனுக்கும் தெரிஞ்சு போச்சா. பையனை காப்பாத்த சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டவன் அங்க வேற ஒரு ஆளுக்கு சங்கு ஊதி அதுலயும் ஒரு ட்விஸ்ட கொடுத்துருக்கான். இதுக்கு முன்னாலலாம் ஹெட் ஹண்டர் எதுவுமே சொல்லல. இப்ப ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் பிரெயின் சர்ஜரி பண்ணணும்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரெயின் வேணும், அப்பதான் என்னால இதை முடிக்க முடியும்னு சொல்ல, ஏண்டா இது என்ன பொட்டுக்கல்லையாடா போய் பொட்டிக்கல்ல வாங்கிட்டு வரதுக்கு, திடீர்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரெயின் வேணும்னு கேட்டா நான் எங்கடா போறது அப்படின்னு பெரிய டாக்டர் பதற, அதான் இதே ஹாஸ்பிட்டல்ல புது டாக்டர்னு ஒரு கொலைகாரன் இருக்கான்ல, அவனை காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க, மக்களே அவன் சாகணும் தான் நினைக்கிறாங்க, போய் அவனை கொலை பண்ணி பிரெயின் எடுத்துருவாங்க அப்படின்னு ஹெட் ஹண்டர் சொல்லியிருக்கான். ஸோ ஹீரோயின் புது டாக்டரோட மூஞ்சில தலகாணியை போட்டு அமுக்குனதுனாலலாம் அவன் சாகல, செத்துட்டதா வெளியே போய் சொல்லி ஹாஸ்பிட்டல் ஆளுங்க புது டாக்டரோட பிரெயினை அவன் உயிரோட இருக்கும் போதே உருவி இருக்காங்க. இவ்வளோ நாளா மறைச்சு வச்சிருந்த இந்த உண்மையை இப்ப ஹெட் ஹண்டர் சொன்னதும், ஆட பரிசுத்த பைத்தியம், அந்த பையன் என்ன தப்பு பண்ணான்னு அவனை ஏண்டா கொன்ன, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவ அப்படின்னு தோஸ்தி ஏகபோகமான சாபத்தை கொடுத்துட்டு வெளியே வர, அந்த சீனை முடிச்சிட்டு இங்க கில்லர் கிட்ட வந்தா, ஆர்ஃபனேஜுக்கு போய் தங்கச்சிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்த கில்லர் அம்மாவோட போட்டோவை கட்டி புடிச்சு அழுதுட்டு இருந்தான்ல, ஏன்னா அப்பவே தங்கச்சிக்காரி அவள்கிட்ட பேச வந்த புது டாக்டர் என்கிட்ட இதை சொன்னாருன்னு ஒரு மேட்டரை சொல்லிருப்பா. இந்த உலகத்துல இனிமேல் நீ நானும் மட்டும்தாம்மா, உனக்கு நீ எனக்கு நான், நம்ம 2 பேர் தான் இனிமேல் ஒன்னா இருக்க போறோம், அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு புது டாக்டர் சொன்னதா தங்கச்சிக்காரி ஒரு மேட்டரை தூக்கி போட்டதும், கொய்யா மக்க, புது டாக்டர் இவ்வளோ சோகமா சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு உண்மையிலேயே அவனோட தங்கச்சியா? சோ நம்ம யார நம்மளோட அம்மா நினைச்சிட்டு இருக்கமோ ஆக்சுவலா அது புது டாக்டரோட அம்மா, அப்படி பார்த்தா அவன் அம்மாவான தோஸ்தி தான் நம்ம அம்மாவா? சோ நம்ம ஹெட் ஹண்டருக்கு பிறந்த பையனா? இதுக்குதான் ஹெட் ஹண்டர் நமக்கு சர்ஜரி பண்ணி நம்மள காப்பாத்திருக்கான் அப்படின்ற சோகத்துல தான் வீட்டுக்கு வந்து அழுது புலம்பி தூங்கிட்டான். வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அவன் கையில இருக்க தழும்ப பார்த்துட்டு இவன் தான் கில்லரா இருப்பானோன்னு சந்தேகமும் பட்டுட்டா. உடனே ஃபோர்ஸா கைய பிடிச்சால கில்லர், நான் கூட என்னமோ பண்ணிடுவானோன்னு பயந்துட்டேன் தான், ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலங்க. ரைட்டு, தழும்ப பார்த்துட்டா, இந்நேரம் அவளுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கும், போயிட்டு போதுன்னு கில்லர் அசால்ட்டா விட, இவங்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு என்னமோ சொல்லிட்டு வெளியே வந்த ஹீரோயின் வெறும் தழும்ப மட்டுமே வச்சு இவன் தான் கொலகாரன்னு நம்பலாமா வேணாமான்னு இவளுக்குள்ளேயே ஒரு குழப்பம். அதோட அந்த பக்கம் தோஸ்தியை காட்ட அவங்க ஒரு பிளாஷ்பேக்கை திங்க் பண்றாங்க. எல்லாம் விட்ட குறை தொட்ட குறை தான். இவங்க குழந்தைய தூக்கி போட போகும்போது அங்க வந்த நர்ஸ் தோஸ்தி கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்பவே இதுங்க ரெண்டும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்குங்க. என் பையன் ஹெட் ஹண்டருக்கு பிறந்தவன், அவன் என் கூடவே இருந்தான்னா நீ ஒரு கொலகாரனோட பையன்னு கேட்டு கேட்டு இவனுமே கொலகாரனா மாற நிறைய வாய்ப்பு உண்டு, ஆனா நீ தான் உன் பையன் கொலகாரனா அதாவது சைக்கோபாத்தா மாறமாட்டான்றதுல உறுதியா இருக்கல்ல, பேசாம உன் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு, என் குழந்தைய நீ எடுத்துட்டு போ, பட் ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என் பையன் எந்த இடத்துல சைக்கோபாத்தா மாறுறான் இல்ல மாற போறான்னு உனக்கு சந்தேகம் வந்துட்டாலும் அந்த செகண்டே அவனை கொன்று அப்படின்னு இவங்க குழந்தைய பெத்து கொடுப்பாங்களாம். வேற ஒரு ஆள் அந்த குழந்தைய கொல்லணுமா? நல்லா இருக்குடி உங்க சட்டம் அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் 2 பேரோட குழந்தை அப்பவே கை மாறிடுச்சு. இது ஒரு பக்கம் ஓட, இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர் இவ சொந்த அம்மாவே தானே இவ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு விஷயம் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனவ பெட்ல படுத்துட்டு இருக்க இவ அம்மா கிட்ட, நான் தாமா உன் பொண்ணு, ஒத்துக்கிறேன், இவ்வளவு நாள் நான் உன்னை பார்க்க வராம இருந்திருக்க கூடாது, நிறைய தடவை பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா சின்ன வயசுல நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் தம்பி செத்துட்டான், அந்த குற்ற உணர்ச்சியில தாமா அடுத்து உன்னை எப்படி பாக்குறதுனே தெரியல, அதான் இவ்வளவு நாள் வராம இருந்துட்டேன் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் சிந்திட்டு வெளியே வந்ததும் ஆங்கிரி காப் தோஸ்தி கிட்ட தட்டால் புடால்னு பேசினார் இல்லையா, என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலனா இந்த குழந்தை உனக்கு கிடைக்காதுன்னு. என்னதான் பேச்சு கரடு முரடா இருந்தாலும் ஆளு ஒரு பாசக்கார பால் டப்பாவா இருப்பாரு போலங்க. இன்னமும் ரிப்போர்ட்டர் தான் நம்ம பொண்ணுன்னு இவருக்கு தெரியல, இருந்தாலும் குழந்தை எடுத்துட்டு வந்து ரிப்போர்ட்டர்ட்ட கொடுத்துட்டு, நேத்து ஏதோ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமா, மை ஃபால்ட்டு, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, குழந்தைய பிடிங்கன்னு குழந்தைய ஒப்படைச்சிட்டு அவர் மாட்டுக்கு போறாரு. பேக்ரவுண்ட்ல சின்ன கவுண்டர் பாட்டையே போடலானா பாத்துக்கோங்களேன், அப்படி ஒரு ஃபீலிங்ஸ். இது முடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஓய்சட் குரூப்பை சேர்ந்த புது போலீஸ் இருக்கான்ல, அவன் அவனோட வேலையை ரிசைன் பண்ணிட்டான். அதுவும் நேரா வந்து கூட பண்ணலங்க, மெயில் மூலியமா ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பியிருக்கான். நான் தெனாவட்டு இப்பதான் இன்ஸ்பெக்டர் அவன் மேலையும் கில்லர் மேலையும் டம்மி பீஸ் லீ கறி விக்கிற டிரைவர் 3 பேரையும் இவங்க 2 பேர் தான் டீம் போட்டு கொலை பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. உடனே அவன் ரிசைன் பண்ணிருக்கான்னா நிச்சயமா ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கணும்ல. சோ சீஃப் அசிஸ்டன்ட் டீம்மேட் 2 பேரையும் கூப்பிட்டு, ஏன்பா அசிஸ்டன்ட், இனிமேல் கில்லரை கண்காணிக்கிறதாப்பா உன்னோட வேலை, இந்த 3 பேரோட கொலை நடந்த டைம்ல கில்லர் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தானா இல்லையா, இதெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்க
சிசிடிவி கேமராவை பார்த்து அந்த டீட்டெயில எனக்கு எடுத்துட்டு வர சரியா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரா. அந்த பக்கம் தோஸ்திக்கும் ரிப்போர்ட்டருக்கும் ஒரு மீட்டிங். போன எபிசோட்ல கில்லரோட வீட்டுல இருந்த பழைய டாக்டரை ரிப்போர்ட்டர் தானே காப்பாத்தி கொண்டு வந்தா. அப்பவே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு பழைய டாக்டர் எதையோ ஒன்னு சொல்லிருப்பாரு. அப்போ அது நமக்கு என்னன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. இப்ப அதை காட்ட ரிப்போர்ட்டர் பழைய டாக்டரை காப்பாத்துறதுக்கு முன்னால இவர் கில்லரோட வீட்டுல குழந்தையா இருந்த கில்லரும் அவனோட அம்மாவும் சேர்ந்து எடுத்த போட்டோவை பார்த்துருப்பாருங்க. அப்பதான் கில்லர் தோஸ்தியோட பையன்றதே இவருக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா போட்டோல இருக்க குழந்தை கையாலேயே எம்ப்ராய்டிங் பண்ண ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும். இவர் அந்த டைம்ல ஹெட் ஹண்டர் தோஸ்தியை பார்க்க போனப்போ தோஸ்தி தான் அவங்க குழந்தைக்காக இப்படி ஒரு துணியை தச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் கில்லர் தோஸ்தியோட பையனை கண்டுபிடிச்சு அது மட்டும் இல்லாம எல்லா கொலைகளையும் அவன் தான் பண்ணான்ற விஷயத்தையும் சேர்த்து ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை தோஸ்தி கிட்ட சொன்னவ, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஹெட் ஹண்டரும் ஒண்ணுதாங்க. என்ன அவன் ரத்தம் வர வச்சு வழியை கொடுக்குறான், நீங்க ரத்தத்தை வர வைக்காமலேயே வழியை கொடுக்குறீங்க. எவ்வளோ நேக்கா உங்க பையன் நல்லவனா வளரணுன்றதுக்காக வேற ஒரு பையனை உங்க கூட வச்சு வாழ்க்கை முழுக்க அவன் ஒரு கொலைகாரனோட பையன்ற வழியோடையே அவனை வாழ வச்சிட்டீங்கல்ல. நீங்க வேணும்னா அப்படி பண்ணிருக்கலாம், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேங்க. என் குழந்தை ஒரு கொலைகாரனோட அப்பான்ற பேரோட வளரக்கூடாது. சோ புது டாக்டர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண நான் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு இங்க சவடால் விட்டுட்டு ஜெயில இருக்க ஹெட் ஹண்டரை பார்க்க ரிப்போர்ட்டர் போறா. வாமா வஞ்சிக்கொடி, சின்ன வயசுல என் எடுபடியா இருந்தவ இப்ப ஏன் முன்னாலேயே திமிரா வந்து நிக்கிற. அதான் போன தடவை நீ என்ன இன்டர்வியூ எடுக்க வரும்போதே உனக்கு என்ன கொலை பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது இல்ல, பண்ணிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்ப ஏன் வந்தேன்னு ஹெட் ஹண்டர் கேக்குறான். இந்த இடம் வரைக்கும் எப்படிதான் ரிப்போர்ட்டர் ஹெட் ஹண்டர் கிட்ட இருந்து தப்பிச்சான்றத நமக்கு காட்டவே இல்ல. அதுக்கான பிளாஷ்பேக் இப்ப போக சீரியஸ் ஆரம்பிக்கும் போதே ஹெட் ஹண்டர் சின்ன பொண்ணான ரிப்போர்ட்டரை வச்சு டாக்ஸில வந்து இறங்கின ஒரு புது பொண்ணை ஏமாத்தி தூக்குனான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவ தாங்க ரிப்போர்ட்டர் தப்பிக்கிறதுக்கு காரணமே. தான் உயிரை பணைய வச்சு ரிப்போர்ட்டரை காப்பாத்திருக்கா. இவ தப்பிச்சிட்டா, ஆனா உள்ள இருந்தவ ஹெட் ஹண்டர் கிட்ட மாட்டி ஸ்வாஹா. அப்படியே தப்பிச்ச ரிப்போர்ட்டர் போக இடம் இல்லாம எங்கெங்கயோ சுத்தி கடைசியா பசியா இருக்கேன்னு ஒரு கடையில திருடி பண்ண தின்னுட்டு இருக்கப்போ ஹெட் ஹண்டர் மாட்டிக்கிட்டான்ற நியூஸ் டிவில ஓடிட்டு இருந்திருக்கு. சோ அவ தப்பிச்ச கதையை காட்டிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா நக்கல் மேல பேசிட்டு இருக்கான்ல ஹெட் ஹண்டர். நல்லா நவீன நம்பியார் மாதிரி இருந்துகிட்டு, நீ பேசு ராஜா பேசு, ஒன்ன மட்டும் நோட் பண்ணிக்கோ. என்ன சின்ன வயசுல டார்ச்சர் பண்ணதுக்கும் இப்ப என் ஆள் புது டாக்டரை கொலை பண்ணதுக்கும் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத சாவ நான் உனக்கு கொடுப்பேன்டா, வெயிட்டிங்ல இருன்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. இன்னொரு பக்கம் வீட்டுல இருந்த கில்லர் பழைய டாக்டரோட திங்ஸ்ல இருந்து புது டாக்டரோட போன் ஒன்னு கில்லருக்கு கிடைச்சது. அதுல இருக்க வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் செக் பண்ணா ஓய்சட்ன்ற ஒரு அமைப்பை பத்தி புது டாக்டர் கிட்ட சொன்னதே புது டாக்டரோட ஃப்ரெண்டு தானே. சோ வாய்ஸ் ரெக்கார்டை கேட்ட கில்லர் ஃப்ரெண்டோட லேப்டாப்பும் கில்லர் கிட்ட தானே இருக்கு. அதை ஓபன் பண்ண அதுல கில்லர் எந்தெந்த சின்ன பசங்களோட கதையை பேஸ் பண்ணி கொலை பண்ணானோ அது சம்பந்தப்பட்ட புக்கெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு என்னத்தையோ பாக்குறான். அதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியல. சேம் டைம் இன்ஸ்பெக்டர் கில்லர் மேல சந்தேகம் வந்ததுல இருந்து இவருக்குமே அவன் தான் கில்லர்னு நம்பலாமா வேணாமான்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் செத்த எல்லாரோட போட்டோவையும், போட்டோன்னு இல்ல கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் எவிடன்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் ஒரு போர்டில் ஒட்டி வச்சுட்டு கில்லர் அவனா இருப்பானா இல்ல இருக்க மாட்டானா அப்படின்னு மண்டையை வச்சிட்டு இருக்க. இதே மாதிரி குழப்பமா இருந்த ஹீரோயினும் முடிவு எடுத்துட்டா. நம்ம பாட்டி சாகரப்போ அவங்க கையில ஏதோ ஒரு போட்டோ இருந்துச்சு. கில்லர் அதை எரிச்சும் அதை அணைக்க அவங்க கையில இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்ததா இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே நம்ம கிட்ட சொன்னாரு. அந்த போட்டோவை போய் பார்ப்போம், அதுல ஏதாச்சும் தெரியுதான்னு ஸ்டேஷன் போனவ அசிஸ்டன்ட்டை கேட்டு அந்த போட்டோ வாங்கி பாக்குறா. கில்லர் பாட்டியை கொன்னதுக்கு காரணமே இவங்க ஹீரோயினோட யூனிஃபார்ம்ல இருக்க ஒரு பட்டனை கில்லரோட ஷர்ட்ல தச்சிருப்பாங்க. அது எப்படியோ அந்த போட்டோல வந்திருக்கும். அதுக்கு தானே பட்டனை ஹீரோயினும் பாத்துறாளா. சந்தேகமே வேணாம், அவன் தாண்டா கில்லர்னு முடிவே எடுத்து கத்தியோட டபடபன்னு கில்லரோட வீட்டுக்கு வந்தா கில்லரை காணோம். கில்லர் கார்ல எங்கேயோ கிளம்பிட்டான். அவனுக்கு பின்னாலேயே ஒய்சட் டீம் சேர்ந்த ஆளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இவனுங்க பாத்துக்கிட்டே இருக்க வரைக்கும் கில்லரால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சோ அழகா ஒரு பிளான் பண்ணி போட்ல ஏறி எங்கேயோ போற மாதிரி கில்லர் அவன் காரை போட்ல ஏத்துனதும் பின்னால வரவனும் காரை போட்ல ஏத்துறானா. தக்காளி நீ டைம் பார்த்து கத்துற பல்லினா நான் டைமிங்ல அடிக்கிற கில்லிடா அப்படின்ற தோரணையில கரெக்டா கப்பல் கிளம்பும் போது ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனுக்கே தெரியாம கில்லர் கப்பலை விட்டு இறங்கிட்டான். சரி இப்படி டைவர்ட் பண்ணி கில்லர் எங்கடா போறான்னு பார்த்தா ஆளு ஃபிளைட்டை பிடிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு ஐலாண்ட்லயும் போயிட்டு இறங்குறான். அங்க என்னடான்னா கில்லரோட சின்ன வயசுல இருந்தே நான் தான் அவனோட ஆன்டின்னு நாடகம் நடத்தி கூடவே இருந்த ஒரு லேடி கடைசியா யூஎஸ் போறேன்னு பையனோட கிளம்புச்சுல்ல, அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க. இவங்க இடத்த எப்படா கில்லர் கண்டுபிடிச்சான்னு நமக்கு ஒரு டவுட் வருது இல்லையா. நேத்து நைட்டு கில்லர் ஏதோ ஒரு வெப்சைட்டை பார்த்துட்டு இருந்தான்ல, அது பூனைகளை பத்தின வெப்சைட். சின்ன பையன் ஊரை விட்டு கிளம்பும் போதே கில்லர் அவனோட வீட்டுல புதுசா பிறந்த ஒரு பூனை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாளை பின்ன இந்த பூனை பத்தின உனக்கு எந்த டவுட்னாலும் இந்த வெப்சைட்ல கேளு ராஜான்னு சொல்லிதான் அனுப்பியிருப்பான். எதிர்ச்சியா நைட்டு போய் வெப்சைட்டை செக் பண்ணா ஆன்டியோட பையன் அவன் தங்கி இருக்க இடத்தெல்லாம் போட்டோ எடுத்து வெப்சைட்ல போட்டு இதுதான் என்னோட பூனை பார்க்க அழகா இருக்கா
அப்படின்னு எல்லாம் கவிதையா எழுதியிருக்கான். அதுதான் கில்லர் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாவே இருந்திருக்கு. சோ திடுதுப்புன்னு கில்லர் ஆன்ட்டிக்கு முன்னால போய் நின்னதும் அதுக்கு கையும் வரல காலும் வரல. பிளஸ் கில்லர் ஒண்ணு ஆன்ட்டிய கொலை பண்றதுக்காகவும் போல. எடுத்ததும் கொஞ்சம் ஆஷா பேசுறான். உடனே பக்கத்துல பையன் இருக்கிறத பார்த்துட்டு, யார் தாங்க நீங்க, எதுக்கு தாங்க இவ்வளவு நாள் என் கூட இருந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செத்த சொல்றீங்களா அப்படின்னு கில்லர் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆன்ட்டி அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி என்ன நடக்குதுன்றத கில்லருக்கும் நமக்கும் புரிய வைக்குது. அந்த டைம்ல ஆன்ட்டி நேஷனல் இன்டெலிஜென்ஸ்ல சேர வேண்டிய ஒரு ஆளு. அதுக்கான கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கும்போது ஓய்சட்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து, அதுவும் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் தான், உங்களுக்கு வேலை இருக்கு வேணும்னா வாங்கன்னு ஆன்ட்டிக்கு ஆஃபர் போக ஆன்ட்டியும் அங்க வேலைக்கு சேர்ந்துருச்சுங்க. ஆன்ட்டிக்கு முதலா கொடுக்கப்பட்ட வேலையே சின்ன பையனா இருக்க கில்லரை முழுக்க ஃபாலோ பண்ணி அவன் என்னெல்லாம் பண்றான்றத ரிப்போர்ட்டா கொடுக்கணும்ன்றது தான். இந்த வேலையில ஆன்ட்டியோட பார்ட்னர் ஃபர்ஸ்ட் விக்டிம். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா. ஒரு ஸ்டேஜ்ல கில்லரை தத்தெடுத்த அவனோட அம்மா கில்லரை கொல்ல போகும்போது ஃபர்ஸ்ட் விக்டிம் அங்க போய் கில்லரை காப்பாத்துறேன்னு ஆக்சிடென்ட்டா கில்லரோட ஃபேமிலியவே கொல்ல வேண்டியதா போயிடுச்சு. குற்ற உணர்ச்சியில அதோட அவன் வேலையை விட்டே நின்னுட்டான். சோ அதுக்கப்புறம் கில்லரை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு ஆன்ட்டிக்கு வந்துருச்சு. சோ நான் தான் உன் அம்மாவோட தங்கச்சின்னு வேஷம் போட்டு அப்பையில இருந்து கில்லரை கூடவே வச்சிருந்தவங்க கில்லர் பண்ற ஒரு விஷயத்தையும் ஓய்சட் டீம் ஆளுங்கள்ட்ட ரிப்போர்ட்டா கொடுத்திருக்காங்க. கில்லருக்கு பிரெயின் சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னால வரைக்குமே பையன் இருக்கான்றதெல்லாம் அவனுக்கு காட்டிக்கல. ஆனா பிரெயின் சர்ஜரி நடந்து அப்ப கூட ஆன்ட்டியும் அவங்க பையனும் ரோட்டோரமா நிக்கிறப்போ கில்லர் எதர்ச்சியா தானே அவங்கள பார்த்தான். வேற வழி இல்லாம அது இதுன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் கில்லர் ஆன்ட்டியோட பையனை ஆன்ட்டி கிட்டயே சொல்லாம தனியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும், எங்க கில்லரால பையனுக்கு ஏதோ ஒன்று ஆயிட போது அப்பவே போய் பையனை கூட்டிட்டு வந்துடலான்னு ஆன்ட்டி கிளம்பியிருக்காங்க. ஆனா ஓய்சட் ஆளுங்க விடலங்க. நீ பாட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட எதையாவது சொல்லிட்டனா பெரிய பிரச்சனை ஆயிடும், சாத்திரி இங்கே இரு அப்படின்னு அவனுங்க ஆன்ட்டிய விடவே இல்லைங்க. அந்த கோவத்துல தான் ஆன்ட்டி மறுநாளே ஓய்சட் டீம்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு கண்டும் காணாம இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த உண்மையை கில்லர் தெரிஞ்சுக்க அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் ஸ்டார்டிங்ல கில்லரால கொலை பண்ணப்பட்ட விக்டிம்ஸோட போட்டோ எல்லாத்தையும் எந்த லொகேஷன்ல அவங்க வீடு இருந்துச்சோ அந்த ஆர்டர் படி ஒட்டி வச்சுட்டு, எப்பவுமே எவனாவது ஒருத்தவன் முதல் கொலை பண்றான்னா அவன் வீட்டை சுத்தி அவன் இருக்க லொகேஷனை சுத்தி தான் யாரையாவது கொல்லுவான். இதுல ஃபர்ஸ்ட் விக்டிமோட கொலை எங்க நடந்திருக்கோ அந்த லொகேஷன்ல தான் கில்லரோட வீடு இருக்கு. ஒரு கொலை பண்ணவன் திரும்ப அதே ஏரியால கொல்ல மாட்டான், எங்க மாட்டிக்க போறோன்ற பயத்துல. பிளஸ் ஒரு கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கான்பிடென்ட் வந்திருக்கும். அதனால கொலை நடந்த இந்த ஏரியா விட்டு அடுத்த ஏரியா, அதை விட்டு அடுத்த ஏரியான்னு போய்கிட்டே இருப்பான். கில்லரோட வீட்ல இருந்து கொலை நடந்த ஒவ்வொரு இடத்தோட லொகேஷனையும் பார்த்தா சேம் பேட்டர்ன்ல இருக்கு. அப்புறம் கிரைம் சீன்ல கிடைச்ச பூட்டோட பிரிண்ட் கூடங்க செகண்ட் விக்டிமோட கிரைம் சீன்ல கிடைச்சதே, அதுவும் கில்லரோட ஷூ சைஸும் கூட ஒரே சைஸ் தான். சோ நம்ம கூட இருந்தவன் தாண்டா கில்லர். பிரெயின் சர்ஜரிக்கு அப்புறம் அவன் தான் கில்லர்ன்றது அவனுக்கே மறந்துருக்கு. ஆனாலும் இயற்கையாகவே அவனுக்குள்ள இருக்க கில்லரோட மூளை எட்டி பார்த்து நடந்த கொலையை பத்தின சில தகவலை நம்ம கிட்ட சொன்னான். நம்ம தான் அப்பவே சுதாரிக்காம சர்ஜரி இவனை சாணக்கியனா மாத்திருச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். பரவாயில்ல, இப்போ சிக்கிட்டான்ல, அதை சிற வேண்டியதான்னு இன்ஸ்பெக்டர் ரெடி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் ஹீரோ வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண வந்தவன் ஹீரோ வீட்லயே ஒரு கேமரா இருக்கிறத பார்த்துட்டு, இதை பார்த்தாலே போதுமே லாஸ்டா 3 சைக்கோபாத் சாகும்போது கில்லர் வீட்ல இருந்தானா இல்ல வெளியே போனானான்னு தெரிஞ்சு போயிடும். சோ இல்லீகலா இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு கில்லரோட வீட்டுக்குள்ள போனவன் அங்க இருந்த புது டாக்டர் ஃப்ரெண்டோட லேப்டாப்பை பாத்துறான். அவன் கொலை நடந்த கிரைம் சீன்ல கூட இந்த லேப்டாப் இல்லையே, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு லேப்டாப்பை நோண்டி கில்லர் எந்த கதைகளை பேஸ் பண்ணி கொலை பண்றானோ சேம் கதைகள் அதுல இருக்கிறத பாத்துறானா. லேப்டாப்பை ஃபாரன்சிக் டெஸ்ட் கொடுக்க அதை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வரான். ஓய்சட் ஆளுங்களுக்கு இது தெரிஞ்சு போச்சுங்க. என்ன பண்ண காத்திருக்காங்களோன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க இன்ஸ்பெக்டர் இவர் புது டாக்டரை ஷூட் பண்ணிட்டு அவன் மயக்கமாகறதுக்கு முன்னால எங்கடா கடத்தப்பட்ட பையன்னு அவன் சட்டக்காலரை பிடிச்சி உலுக்கி இருப்பாரு. அவன் அறகுறையா ஏதோ ஒன்னு சொல்லிருப்பான், இன்ஸ்பெக்டருக்கு அது புரிஞ்சிருக்காது. இப்ப அதை யோசிச்சு பார்க்கும்போது பேஸ்மெண்ட்னு அவன் ஏதோ ஒன்னு சொல்ல வந்த மாதிரி புரியுதா. சம்பவம் நடந்தது கில்லர் வீட்டுல தானே. இப்பதான் அந்த ஏரியாவே டெமாலிஷ் பண்ணிட்டாங்களே, இருந்தும் அங்க போய் வீட்டை டெமாலிஷ் பண்ண ஆளுங்கள்ட்ட இந்த வீட்டுக்கு அடியில எதுவும் பேஸ்மெண்ட் இருந்துதான் விசாரிக்க, இருந்ததுங்க. வீட்டை டெமாலிஷ் பண்ணும்போது இந்த வீட்டு ஓனர் கூட பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் அவன் பார்த்த என்னத்தையோ உன்னை காணோன்னு எங்கள்கிட்ட கத்திட்டு இருந்தான் அப்படின்னு கில்லர் பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போனான்றதையும் அவங்க தெரியப்படுத்த, இதோட வீட்டை டெமாலிஷ் பண்ண குப்பைக்கு நடுவுல கில்லர் ஒரு பையனை கடத்தினா. அந்த பையன் மூஞ்சில கோட் மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தான் இல்லீங்களா, அதுல இருந்து உடஞ்ச ஒரு பார்ட் கிடைக்குதுங்க. இங்க சீனை கட் பண்ணிட்டு கில்லர் கிட்ட போனா இவன் புது டாக்டர். இவங்களோட சின்ன வயசுல இருந்து ஓய்சட் ஆளுங்க இவங்கள ஃபாலோ பண்ணி ரெடி பண்ண ரிப்போர்ட் ஆன்ட்டி கிட்ட தான் இருக்கு. அதை ஆன்ட்டி எடுத்துட்டு வந்து கில்லர் கிட்ட கொடுக்குது. ரெண்டு பேருமே ஒரு சைக்கோபாத்தா மாற வாய்ப்பு உண்டான்ற எண்ணத்துல தான் ஓய்சட் ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிருக்கு. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணதுல புது டாக்டர் ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம், அவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு அவனை ஃபாலோ பண்றது நிறுத்திட்டாங்க. பட் நம்மால சைக்கோபாத்தா மாறுறதுக்கான 10 பொருத்தமும் இவனை கரெக்டா இருக்கா. இவனா கொலை பண்ணுவான்னு பார்த்தும் பண்ணல. ஒரு கட்டத்துல ஓய்சட் டீமே அட இந்த நாட்டு வைத்திய நாம கட்டி இவனா கொலை பண்ண மாட்டான் போலியே,
போட்டு விடுங்கடா அவனுக்கு ஒரு பாயாசத்தை. அவன் ஃபேமிலியவே கொலை பண்ண ஃபர்ஸ்ட் விக்டிம் இருக்கான்ல, அவன் பேரு ஊருன்னு எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் பண்ணுவான் பாருங்க அவன் ரிவெஞ்சுக்காக ஒரு கொலை, அந்த கொலையே தொடர் கொலையா மாறிடும் அப்படின்னு கில்லரை ட்ரிகர் பண்ணி வேணும்னே சைக்கோபாத்தா மாத்திருக்கானுங்க. ஸோ OIZ அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ன்றப்போ எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்கல்ல. அதாங்க புது டாக்டருக்கு OIZ பத்தி தெரிஞ்சும் போலீஸ் மீடியான்னு எங்கேயுமே அவனால போக முடியல. யாருக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும், நான் இங்க தான் வெயிட் பண்றேன் வாங்கன்னு கூப்பிட்டா வந்து நிக்கிறது OIZ ஆளுங்க தான். அதை மறைஞ்சிருந்தே பார்த்தவன் இனிமேல் வேலைக்காகாதுன்னு சொல்லி தான் கில்லரை டீல் பண்ண அவனே தனியா கில்லரோட வீட்டுக்கு வந்திருக்கான். இதை கில்லர் புரிஞ்சுக்க அந்த பக்கம் டெமாலிஷ் பண்ண வீட்டுக்கு நடுவுல இருந்து பையன் போட்டிருந்த மாஸ்கோட ஒரு பார்ட்டை மட்டும் இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போனாரே. அதை டெஸ்ட் கொடுக்கும்போது அது கடத்தப்பட்ட பையன் போட்டிருந்த மாஸ்க் தான்றது தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது அசிஸ்டன்ட் லேப்டாப்பை ஃபாரன்சிக் டெஸ்ட் கொடுக்க ஸ்டேஷன் எடுத்துட்டு வந்தான். ரிசல்ட் வர லேட் ஆகுன்ற மாதிரி ஃபாரன்சிக் ஆளுங்க சொல்லிட்டாங்க. அந்நேரம் பார்த்து இவனுக்கு கல்யாணம் ஆச்சு, பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்கா. செக் பண்ணும்போது அது பெண் குழந்தைன்னு வேற தெரிய வந்திருக்கா. சந்தோஷமா குழந்தை கிஃப்ட் வாங்கிட்டு போலான்னு இவன் ஸ்டேஷனை விட்டு கிளம்புனா எப்படியாவது இவங்கிட்ட இருந்து லேப்டாப்பை புடிங்கிட்டு போறதுக்கு புது போலீஸ் அங்க வரான். இவனும் வாயேண்டா நம்ம போயிட்டு ஜாலியா சரக்கடிப்போம் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தோம். அசிஸ்டன்ட் வரவே இல்லையா. அசிஸ்டன்ட் கிளம்புனதுக்கு அப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியலங்க, நான் கூப்பிட அவன் போயிட்டான் அப்படின்னு புது போலீஸ் யாருக்கோ கால் பண்ணி சொல்ல பாவங்க பிறக்க போற குழந்தைக்காக ஆசாசியா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போற வழியில OIZ ஆளுங்க அசிஸ்டன்ட்ட கொன்னுட்டானுங்க. அப்புறம் கொலை நடந்த அதே இடத்துல டம்மி பீஸ், லீட், டிரைவர் இவங்க சம்பந்தப்பட்ட சில பொருளையும் போட்டு போயிருக்காங்க. கிரைம் சீனுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. போட்டீங்களேடா என் பார்த்தாவ, உங்களை விட மாட்டேன்டான்னு. அங்க கொலை பண்ணப்பட்ட சைக்கோபேட்ஸோட திங்ஸ் எல்லாம் போட்டு போயிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. டம்மி பீஸ் யூஸ் பண்ண லைட்ரு, லீன்றவனோட ஷர்ட் பட்டனு, டிரைவரோட கீ செயின், இதெல்லாம் பார்த்துட்டு இந்த 3 கொலையை பண்ணது கில்லர் தான் இன்ஸ்பெக்டர் நினைச்சிட்டு இருக்காரு. அதுதான் உண்மையும் கூட. சோ அவங்க திங்ஸ் எல்லாம் இங்க இருக்குன்னா கில்லர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இவர மாதிரியே தான் ஹீரோயினும் வீட்டுல உட்காந்து டிவி நியூஸ பார்த்தவ, நீ இன்னும் அடங்கலையாடா, உன்னை அடக்க நான் தாண்டா வரணும், தோ வரண்டா அப்படின்னு விறுவிறுன்னு கில்லர் வீட்டுக்கு போனா நல்லவனா மாறிட்டான்னு நினைச்ச கில்லர் வீட்டுக்கு போன ஹீரோயினோட வாய மூடி ஹீரோயினை கடத்துறான். வேதாள முருங்க மரம் ஏறிடுச்சுடா டோய் அப்படின்னு நம்ம ஃபயர் ஆகும்போதே இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அசிஸ்டன்ட் சாகறதுக்கு முன்னாலேயே ஒரு லேப்டாப்பை ஃபாரன்சிக் டெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டிருந்தான்ல. ஆனா செத்த இவனை சுத்தி லேப்டாப்பே காணோமே, எங்கடா போச்சு லேப்டாப்னு ஸ்டேஷனோட CCTV ஃபுட்டேஜ் செக் பண்ணா அசிஸ்டன்ட் கையில லேப்டாப் இருக்கும்போது புது போலீஸ் இவங்கிட்ட வந்து வா போலான்னு கையை பிடிச்சி எடுத்த ஃபுட்டேஜ பாத்துறாங்க. ஓ அப்ப அந்த லேப்டாப்புக்காக தான் கொலை நடந்திருக்கா. எங்கடா புது போலீஸ்னு கேட்டு இன்ஸ்பெக்டர் ஒரு பிரச்சனையே பண்றப்போ அங்க வந்த வேற ஒரு டாக்டர் அவர் கையில ஏதோ ஒரு மாத்திரை டப்பா இருக்கு. இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படிதாங்க பிபி ஏறி பிபி மாதிரி கத்திட்டு இருப்பீங்க, யாரை கேட்டு இந்த மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு மாத்திரையை காட்ட, டே இது வைரம் பஞ்ச கட்டடா, எனக்கு எதுக்கு மாத்திரை, நாளா இந்த மாத்திரை எடுத்துக்கலையே, அப்ப இது வேற யாரோட மாத்திரைன்னு யோசிக்கிறப்பதான் போன எபிசோட்ல இன்ஸ்பெக்டர் கில்லர் புது போலீஸ் 2 பேரையும் பக்கத்துல வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாருல்ல, அப்ப கில்லரோட பாக்கெட்ல இருந்து தவறி விழுந்த மாத்திரை டப்பா தாங்க இது. இத கில்லரே நிறைய தடவை போடுறத இன்ஸ்பெக்டர் பாத்துருப்பாரு. வெளியே டப்பால இருக்க பேரை பாக்குறப்போ அது என்னமோ பெயின் கில்லர் மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள இருக்க மாத்திரை ஒரு விவகாரமான மாத்திரை, ஒரு மனுஷனை ஆக்ரோஷமாக்கி அவனுக்குள்ள இருக்க கோவத்தை தோன்ற மாத்திரை அது. எப்படியும் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாம கில்லர் இந்த மாத்திரை எடுத்திருக்க சான்ஸே இல்லைல்ல. சோ கில்லருக்கு சர்ஜரி பண்ண உடந்தையா இருந்த பெரிய டாக்டர்கிட்ட போன இன்ஸ்பெக்டர் மாத்திரையை பத்தி கேட்டா, நாங்க கொடுத்தது பெயின் கில்லர் தாங்க, நடுவுல எப்படி மாறிச்சோ எங்க சைட்ல தப்பு நடந்திருக்காது, நாங்க கொடுத்த மாத்திரை மாறி இருக்குன்னா பேஷண்ட் தான் மாத்தி இருக்கணும், நீங்க பேஷண்ட போய் கேளுங்கன்னு அந்த ஆள் ஒரே போடா போடுறான். அப்படிங்களா, சரி நான் போய் கேக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க இப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே வந்தா அடுத்த செகண்டேங்க பெரிய டாக்டர் யாருக்கோ போனை போடுறான். அவன் அப்படி பண்ணுவான்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். சோ கரெக்டா அவன் போன் பண்ணும்போது கதவை திறக்க, நான் டாக்டர் இப்பதான் பேசிட்டு போறேன், அதுக்குள்ள யாருக்கு போனு அப்படின்னு மின்னிய பிடிக்கும் போதே, இல்லங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன், உங்களை அப்புறமா பாக்குறேன் அப்படின்னு பெரிய டாக்டர் நேக்கா கண்டுக்க விட்டுருவாரா இன்ஸ்பெக்டர். அந்த ஆள் யாருக்கு போன் பண்ணாரோ போன் எடுத்து திரும்ப ரீடைல் பண்ண அந்த பக்கம் கால் எடுக்கிறவங்க பேசவே மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் வெளியே போனாப்புலே பெரிய டாக்டர் அவர் யாருக்கு கால் பண்ணாரோ டைரக்டா அவங்க பெரிய டாக்டரோட போனுக்கே போனை போட்டு, இப்ப நீயா கால் பண்ண அப்படின்னு கேட்டா இந்த ஆள் இல்லன்னு சொல்றான். அவங்க என்ன சொன்னாங்களோ பரபரப்பா ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் போனவன், ஏமா இங்க ஒரு போலீஸ் பூனை மோப்பம் முடிச்சிட்டு இருந்துச்சு, அது இங்க வந்து ஏதாச்சும் கேட்டுச்சு அப்படின்னு இங்க பெரிய டாக்டர் பேசுறதையும் இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் தூரத்துல ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருக்காரு. அங்க ஒரு குட்டி
பிளாஷ்பேக். நல்லா கேலண்டர் அட்டையில போட்ட போலந்து பண்ணி மாதிரியே இருக்கான்ல பெரிய டாக்டர். இன்ஸ்பெக்டர் அவனை பார்க்க வரதுக்கு முன்னாலேயே மெடிக்கல் போயிட்டாரு. இந்த மாத்திரைய நீங்க தானே கில்லரை கொடுத்தீங்க, இது என்ன மாத்திரைன்னு கேட்க அந்த அம்மாவும் அப்பவே உளறிடுச்சு. இது எங்க ஹாஸ்பிட்டல்ல ரெடி பண்ற மாத்திரையும் இல்ல, எங்க மெடிக்கல்ல விற்கிற மாத்திரையும் இல்லங்க. ஒரு நாள் பெரிய டாக்டர் இது எடுத்துட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு கில்லர் வந்து பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்ததும் இந்த மாத்திரையை அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாரு. நாங்க கொடுத்தோம் அப்படின்னு அந்த அம்மா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா கில்லரை கோவக்காரன் ஆக்கணும்ன்றதுக்காக எல்லாம் பிளான் பண்ணி நடந்திருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்ஸ்பெக்டருக்கு தான் இப்ப பெரிய டாக்டர் போன் பண்ண ஒரு போன் நம்பர் கிடைச்சிச்சு இல்ல, அதை ட்ரேஸ் பண்ணா அது ஒரு பர்னர் போன். யாரோடதுன்னு தெரியலனாலும் எங்கெங்க இருந்தெல்லாம் போன் பேசுறாங்களோ அந்த லொகேஷன் எடுக்க முடியும். 3 விதமான லொகேஷன் மாட்டுதுங்க. ஒரு இடத்துக்கும் இன்ஸ்பெக்டர் போறாரு. எல்லா இடமுமே கவர்மெண்டோட அபிஷியல்ஸ் யூஸ் பண்ற இடம். அதுல ஒரு இடத்துக்கு வெளியே நின்று போன் பேசிட்டு இருக்கும்போது பில்டிங்குள்ள இருந்து ரிச்சா ஒரு கார் வெளியே வருது. உள்ள யாரா இருக்கான்னு பார்த்தா சீஃப் செக்ரட்டரி. அதாங்க நீ தான் கில்லரை காப்பாத்தி ஆகணும்னு ஹெட் ஹண்டர் கிட்ட ஒரு லேடி மண்டி போட்டு கெஞ்சிச்சு. அதுதான் காடியில ஜோடியே இல்லாம வருது. இன்ஸ்பெக்டர் அவங்கள பார்த்ததோட அங்க சீனை கட் பண்ணா சீஃப் செக்ரட்டரி அதோட வீட்டுக்கு வருதா, அங்க கில்லர் உட்காந்துருக்கான். டேய் ஏலத்துல எடுத்த யமகுஞ்சி, நீ என்னடா பண்றீங்கன்னு சீஃப் செக்ரட்டரி அரண்டே போயிடுச்சு. பதிலுக்கு கில்லர் வந்துங்க, பழைய டாக்டர் ஒரு நாள் என்கிட்ட ஒரு சைக்கோவோட ப்ரொஃபைல கொடுத்துட்டு இங்க இருக்கிறதுலயே இதுதான் மிகப்பெரிய சைக்கோ, உன்னோட அடுத்த டார்கெட் இதுதான், நீ இந்த ப்ரொஃபைல்ல இருக்கவங்கள கொல்லணும்னு என்கிட்ட சொன்னாரு. அப்ப அதெல்லாம் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்பதாங்க அது யாருன்னே நான் தேடினேன். பழைய டாக்டர் உங்க ப்ரொஃபைல தான் என்கிட்ட கொடுத்து கொல்ல சொல்லிருக்காருன்னு கில்லர் சொல்லும் போதே எபிசோடு முடியுதுங்க. தெரியுதுல்ல இதுல இருந்தே OZக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் தான் என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. பொறுத்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான், அதையும் இதோட சேர்த்து போட்டுடலாம் தான் நான் நினைச்சேன். பட் அது லென்த் ரொம்ப டெப்தா இருக்கா, இன்னும் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேல பேசுற மாதிரி ஆயிடும். சரி அதான் அமர தெளிவா அதை பொறுமையா பண்ணலாமே அப்படின்னு விட்டு வச்சிருக்கேன். சீக்கிரமாவே கடைசி எபிசோட பாத்துருவோம். சீக்கிரம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு செல்லாக்கிட்டுமா? சீக்கிரம்னு வாயில தாண்டா வருது, செய்கையில ஒண்ணும் இல்லடா அப்படின்னு நீங்க என்ன கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்துறத கேட்டு காது கூசுதுதான். நான் என்னங்க பண்றது, நானும் எப்படியாச்சும் போட்டுடலாம் தான் பாக்குறேன். நமக்குனே ஏதாவது ஒரு 7 வந்துருது. இந்த தடவை அப்படி ஆகாதுங்க. ஃபைனல் எபிசோட ஃபைனா பண்ணிடுவோம். அதுல தானே நமக்கு தேவையான ரிசல்ட்டே இருக்கு. இவன் தான் கில்லர்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவனை என்னதான் பண்ண போறாங்க பார்த்தே ஆகணும்ல, பாத்துருவோம். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து வருத்தத்தோட விடைபெறுவது உங்கள் மகேஷ். டாடா பாய்.